நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நின்றவாறே சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். சங்கீதம் 36 1 முதல் 12 வரை. சங்கீதம் 36 1 முதல் 12 வரை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகள் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படியே வேத புத்தகத்தை உயர்த்தி பிடித்து சொல்லுங்கள். ஆண்டவரே, அழியாத உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதன்படி வாழ நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையினால் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம் ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்களுடைய காதுகள் கேட்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? ஆமேன். நாம் எல்லாரும் மனிதர்கள். நாம் எல்லாரும் அநேக நேரத்தில் சறுக்குவதற்கான வழி மாறி போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது வழி இதுதான் அப்படின்னு, இதில் நட அப்படிங்கிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள்? நம்முடைய மனதுக்குள்ள, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சரீரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் ஜென்டிலாக சொல்லுவார். யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். வழி இதுதான்ப்பா அப்படின்னு ஜென்டிலாக சொல்லுவார். கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். பிலேயாமுடைய வழியில் மாறுபாடு இருந்தது. பிலேயாம்கிட்ட ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். முதல்ல நீ போகாதன்னு சொன்னார். ஆனால் அவன் போனான். அவன் வழியில் தடை உருவானது. அவன் வாழ்க்கையில் புதிய ஏற்பாடில் பிலேயாமை குறித்து எழுதப்படும் போது கூலிக்காக வேலை செஞ்ச மாதிரி ஆயிட்டான். தீர்க்கதரிசி, வல்லமையான ஊழியக்காரன், வழி மாறி போயிட்டான். ஏன்னா அவன் காதில் விழுந்த சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கலை. ஆமென். இந்த வாரத்தில் ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற பாதையில் நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். கரங்களை தட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தாலும் எழுந்து நிற்கலாம். கரங்களை தட்டி திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற மகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்க. இந்த வருஷம் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் போதித்து செவ்வையான பாதையில் நடத்துங்க. திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக, அநேக ஜாதிகளுக்கு தாய்களாக கர்த்தாவே நீர் உருவாக்கி நீர் வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல குடும்ப வாழ்வுகளில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் மாறி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு நான் முதல் முறையாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறேன் சொல்ற யாராவது இருந்தா உங்களை வரவேற்க விரும்புகிறோம். நீங்கள் தயவாக எழுந்து நிற்கலாம். ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வேகமாய் சில அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். நாளை திங்கட்கிழமை, சரி, கைத்தட்டி அன்பு சகோதரை வரவேற்போம். சார், எல்லார் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதரனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு புதியதாய் உம்முடைய மகனை கொண்டு வந்திருக்கிறீர். தாவீது சொன்னது போல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று தாவீது சொன்னது போல, ஆண்டு உம்முடைய மகன் இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த நாளிலிருந்து உம்முடைய மகனை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். அவள் வாழ்க்கையில் நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்ப வாழ்வில் அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஆராதனை முடிந்து தயவாய் நீங்கள் என்னை பார்த்து செல்ல அன்போடு கேட்கிறேன். நாளை திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு வழக்கம் போல நமக்கு வேதாகம கல்லூரி வகுப்புகள் நடைபெறும். புதன்கிழமை மாலை வழக்கம் போல 6:30 மணிக்கு நமக்கு விடுதலையின் மாலை ஜெபம் இந்த புதன்கிழமை நடைபெறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த புதன்கிழமை ஜெபத்தில் எல்லாரும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் ஆராதனை வேளை, பாடல் வேளை, ஜெப வேளை, ஒரு மாலை நேரத்தின் சிறிய வேத தியானம் இவைகளெல்லாம் இருக்கும். ஆமேன். நீங்கள் அதை தவறாமல் கலந்து கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். VBS குறித்த அறிவிப்பு, அடுத்த திங்கட்கிழமை, நாளை திங்கட்கிழமை அல்ல, அடுத்த திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் நம்முடைய சபையில் வைத்து VBS பிள்ளைகளுக்கான VBS நடைபெறும். ஆகவே எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் அனுப்ப வேண்டும். ஒரு அழகான தலைப்பின் கீழ் அது நடைபெறும். உலகத்திற்குள் அனுப்பப்பட்டோர் என்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாக உலகத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த ஃபோன் மூலமாக நிறைய உலகத்தில் இந்த 3 நாட்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கும். ரொம்ப அழகான சத்தியங்களை பிள்ளைகளுக்கு எளிமையாய் புரிய வைத்து, ஆமேன், மறக்க முடியும். 2024 VBS பிள்ளைகள் மறக்க முடியாத ஒரு அற்புதமான VBS-ஆய் கர்த்தர் மாற்றும்படி நீங்கள் ஜெபத்தோடு பிள்ளைகளை அனுப்புங்கள். உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போதே அறிமுகப்படுத்துங்கள். 3 நாட்களும் காலையில் 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த VBS நடைபெறும். நீங்கள் எல்லாரும் முடிஞ்ச அளவு பெரியவங்களும் நீங்கள் ஒத்துழைப்பு தர அன்பாய் கேட்கிறேன். 3 நாட்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும், அப்புறம் டீ ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து யாரெல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ வந்து ஹெல்ப் பண்ண, உதவியாக இருக்க, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை காரியங்களை உதவி செய்ய உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற போர் நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். மிஷனரி காணிக்கைகள் நீங்கள் தவறாமல், ஒவ்வொரு மாதமும் வாக்கு கொடுத்தவர்கள் நீங்கள் தவறாமல் கொடுத்து ரசீதுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். காணிக்கை பாடல் பாட விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு கரங்களில் இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்போம். கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கட்டும். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டிலும் பொருளாதாரத்தில் 1000 மடங்கு உடைய பிள்ளைகளை மேன்மையாக உயர்த்துங்க ஆண்டவரே. தரித்திரங்கள், பற்றாக்குறைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த தேவன் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி